ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடையில் வந்திருக்கக்கூடிய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. 5 மாவட்டத்திற்கு வெளியான முடிவுகள் மீதி இருக்கிற மாவட்டத்திற்கு ஏன் வெளியிடுவதில் சற்று தாமதங்கள் இருக்குது. இது குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் முக்கிய தகவலாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அனைவருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இது வந்து ரேஷன் கார்டு தேர்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக கவலையோடு இருக்காங்க இல்லையா. ரிசல்ட் அப்டேட் கொடுக்குறாங்க. இன்னும் 2-3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் 38 மாவட்டத்திற்கும் ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை கொடுக்க போகிறாங்க. அடுத்து எந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டு முதல்ல வர இருக்குது. இதை குறித்து சில தகவல்கள் டிஆர்புடைய வட்டாரத்துடைய அதிகாரிகள் நமக்கு கூறியிருக்காங்க. அந்த தகவல் அடிப்படையில் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ மூலம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்க பொழுது இந்த ரேஷன் தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த நிலையில தான் இப்போ அதிரடியான அறிவிப்பு தேர்வு எழுதியிருக்காங்க. ரேஷன் கடை தேர்வர்களுக்கு அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. சில ரேஷன் கடை தேர்வர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெளியில் இருக்க அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். ஸோ இருந்தாலும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நேர்காணல் நடக்காமல் இருந்துச்சு இல்லையா. ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று நேர்காணல் எல்லாமே முடிச்சுட்டாங்க சரிங்களா. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துடைய நேர்காணல் எல்லாமே நடந்துகிட்டு சில மாவட்டங்களுக்கு நடக்காத இருக்கிற இடத்துல எல்லாமே நேர்காணலையும் முடிச்சிட்ருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் தமிழகம் முழுவதும் நேர்காணல்களை நடத்தாத மாவட்டங்களுக்கு உடனடியாக நேர்காணல் நடத்திட்டு வரதையும் நம்ம பார்க்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எவ்வளோ ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு அட்டன் பண்ணி நீங்கள் நேர்முதல் தேர்வில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் எல்லாமே ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கிறவங்களில் 10க்கு ஒரு பேர், ஸோ 1000க்கு ஒரு 100க்கு ஒரு பேர், இல்லை 10க்கு ஒரு பேர், ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்மியான லெவலில் தான் எடுக்கிறாங்க. ஒரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு ஒரு பேர் எடுத்திருக்காங்க. ஒரு மாவட்டத்திற்கு 100க்கு ஒரு பேர் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி விகிதாச்சார முறையில் தான் அந்த ரேஷன் கடையுடைய தேர்வர்களை தற்சமயம் எடுத்துகிட்டு வரதா தகவல் வந்திருக்குங்க. ஆனால் ரேஷன் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை ரொம்ப கம்மியான பேர், ஒரு 63, 38, 110, 116 இந்த மாதிரி பகுதி அளவில் தான் ரேஷன் கடையில் எடுத்துகிட்ருக்காங்க. மீதி உள்ளவர்கள் எல்லாமே போராட்டத்தில் இருக்காங்க. எப்போ சார் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறீங்க, எங்களுக்கு வந்து ப்ராப்பராக ரிசல்ட்ஸை நீங்கள் இன்னும் கொடுக்கல, எங்களுக்கு வந்து ப்ராப்பராக முறையான, ஏன்னா இவ்வளோ வேக்கன்சிஸ் இருந்தும் இந்த மாவட்டத்திற்கு ரொம்ப கம்மியான பேர் எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு ஊழியர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் 6 கடையை பார்க்குறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மியான பீப்புளை செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்களே ஏன்? இப்படி அனைத்து ரேஷன் கடை ஊழியர்களும் கேள்வி மேலே கேட்குறாங்க. ஊழியர்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களுக்கு சில பதவி உயர்வு வழங்குறதுக்காக கோரியிருந்தாங்க. ஆனால் அந்த பதவி உயர்வெல்லாம் இப்போதைக்கு கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டையே பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்றதுனால பப்ளிஷும் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு வழங்கணும், பழைய ஊழியர்களுக்கு அந்த பதவி உயர்வுக்கு பிறகு புதிய நியமனங்கள் தொடரலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் உடனடியாக வெளியிட போகிறாங்க. அனைத்து மாவட்டத்திற்குமே 38 மாவட்டத்திற்குமே, ஏன்னா 33 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சற்று அதிகபட்சம் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட மாட்டாங்க. சனிக்கிழமை ஜூன் 14ஆம் தேதியில் வாக்கில் வெளியிடப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன மக்களே. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்க இந்த டைம் தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டுக்காக நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா. உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அடுத்து எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம், கோவை, ஈரோடு, நாமக்கல், திருச்சி இந்த மாதிரி மாவட்டத்துடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்ஸு அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில், ஸோ இந்த மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பியோடைய இணையதளத்தில் மூலம் தான் உங்களுக்கு வெளியிட இருக்காங்க அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ அதனால் ரேஷன் கடை ஊழியர்களே தயவுசெய்து கவலையே பட வேண்டாம். உங்களுக்கான ஒரு அப்டேட்டு, ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு வந்தாச்சுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியான செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரிசல்ட் எப்போ வெளியிடப்பட்டாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடையில் வந்திருக்கக்கூடிய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படுறாங்க, 5 மாவட்டத்திற்கு வெளியான முடிவுகள் மீதி இருக்கிற மாவட்டத்திற்கு ஏன் வெளியிடுவதில் சற்று தாமதங்கள் இருக்குது. இது குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் முக்கிய தகவலாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அனைவருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இது வந்து ரேஷன் கார்டு தேர்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக கவலையோட இருக்காங்க இல்லையா. ரிசல்ட் அப்டேட் கொடுக்குறாங்க. இன்னும் 2-3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் 38 மாவட்டத்திற்கும் ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை கொடுக்க போகிறாங்க. அடுத்து எந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டு முதல்ல வர இருக்குது, இதை குறித்து சில தகவல்கள் டிஆர்பியுடைய வட்டாரத்துடைய அதிகாரிகள் நமக்கு கூறியிருக்காங்க. அந்த தகவல் அடிப்படையில் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ மூலம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்க பொழுது இந்த ரேஷன் தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியான அறிவிப்பு தேர்வு எழுதியிருக்காங்க. ரேஷன் கடை தேர்வர்களுக்கு அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. சில ரேஷன் கடை தேர்வர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன். வெளியில் இருக்க அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். ஸோ இருந்தாலும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நேர்காணல் நடக்காமல் இருந்துச்சு இல்லையா. ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று நேர்காணல் எல்லாமே முடிச்சுட்டாங்க சரிங்களா. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துடைய நேர்காணல் எல்லாமே நடந்துகிட்டு சில மாவட்டங்களுக்கு நடக்காத இருக்கிற இடத்துல எல்லாமே நேர்காணலையும் முடிச்சிட்ருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் தமிழகம் முழுவதும் நேர்காணல்களை நடத்தாத மாவட்டங்களுக்கு உடனடியாக நேர்காணல் நடத்திட்டு வரதையும் நம்ம பார்க்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எவ்வளோ ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு அட்டன் பண்ணி நீங்கள் நேர்முதல் தேர்வில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் எல்லாமே ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கிறவங்களில் 10க்கு ஒரு பேர், ஸோ 1000க்கு ஒரு 100க்கு ஒரு பேர், இல்லை 10க்கு ஒரு பேர், ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்மியான லெவலில் தான் எடுக்கிறாங்க. ஒரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு ஒரு பேர் எடுத்திருக்காங்க, ஒரு மாவட்டத்திற்கு 100க்கு ஒரு பேர் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி விகிதாச்சார முறையில் தான் அந்த ரேஷன் கடையுடைய தேர்வர்களை தற்சமயம் எடுத்துகிட்டு வரதா தகவல் வந்திருக்குங்க. ஆனால் ரேஷன் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை ரொம்ப கம்மியான பேர், ஒரு 63, 38, 110, 116 இந்த மாதிரி பகுதி அளவில் தான் ரேஷன் கடையில் எடுத்துகிட்டு இருக்காங்க. மீதி உள்ளவர்கள் எல்லாமே போராட்டத்தில் இருக்காங்க. எப்போ சார் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறீங்க, எங்களுக்கு வந்து ப்ராப்பராக ரிசல்ட்ஸை நீங்கள் இன்னும் கொடுக்கல, எங்களுக்கு வந்து ப்ராப்பராக முறையான, ஏன்னா இவ்வளோ வேக்கன்சிஸ் இருந்தும் இந்த மாவட்டத்திற்கு ரொம்ப கம்மியான பேர் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு ஊழியர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் 6 கடையை பார்க்குறாரு, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது, அந்த இடத்துல வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மியான பீப்புளை செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்களே ஏன்? இப்படி அனைத்து ரேஷன் கடை ஊழியர்களும் கேள்வி மேலே கேட்குறாங்க. ஊழியர்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களுக்கு சில பதவி உயர்வு வழங்குறதுக்காக கோரியிருந்தாங்க. ஆனால் அந்த பதவி உயர்வெல்லாம் இப்போதைக்கு கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டையே பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்றதுனால பப்ளிஷும் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு வழங்கணும் பழைய ஊழியர்களுக்கு, அந்த பதவி உயர்வுக்கு பிறகு புதிய நியமனங்கள் தொடரலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் உடனடியாக வெளியிட போகிறாங்க. அனைத்து மாவட்டத்திற்குமே 38 மாவட்டத்திற்குமே, ஏன்னா 33 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சற்று அதிகபட்சம் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட மாட்டாங்க. சனிக்கிழமை ஜூன் 14ஆம் தேதியில் வாக்கில் வெளியிடப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன மக்களே. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்க இந்த டைம் தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டுக்காக நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா. உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அடுத்து எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம், கோவை, ஈரோடு, நாமக்கல், திருச்சி இந்த மாதிரி மாவட்டத்துடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்ஸு அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில், ஸோ இந்த மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பியோடைய இணையதளத்தில் மூலம் தான் உங்களுக்கு வெளியிட இருக்காங்க அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ அதனால் ரேஷன் கடை ஊழியர்களே தயவுசெய்து கவலையே பட வேண்டாம். உங்களுக்கான ஒரு அப்டேட்டு, ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு வந்தாச்சுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியான செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரிசல்ட் எப்போ வெளியிடப்பட்டாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.